இந்தியாவில் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வாங்கி தரணுன்றதுல நான் உறுதியாக இருக்கிறேன். அதுக்காக என் கூட பயணிக்கிறவங்களும் உறுதியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நாட்டில் குடியுரிமை வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொடர்பு எண் 94 48 61 55 6. அந்த இனப்படுகொலைக்கு நியாயத்தை பெற்றுத் தருவதற்கும் நீதியை பெற்றுத் தருவதற்கும் நீங்கள் பயணிக்கணும் மொழியை அதை விட்டுட்டு தமிழ்நாட்டு அரசியலில் விமர்சிக்கிறது, பேசுறது, உங்கள் நேரத்தை வீணாக்குறதெல்லாம் தவறுன்றதை நான் சுட்டி காட்டுறேன். தேசிய தலைவர் அவர்களுக்கும் தெரியும், நல்லா தெரியாதக்கூடிய செயல்பாடுகள் என்ன, அவர் எதை முன்னெடுத்தார் என்னன்றத. தேசிய தலைவர் ஈழத்தில் சரியான வழியில் பயணித்தார், சரியான பாதையில் பயணித்தார். முக்கியமாக தமிழ்நாட்டு அரசியலையோ இந்திய அரசியலையோ அவர் தலையிடவே இல்லை. நமக்கு என்ன தேவை, இப்போ எது அவசியம், எதை செய்தால் தமிழ் இனத்துக்கு நன்மை கிடைக்கும், தமிழ் ஈழத்துக்கு நன்மை கிடைக்கும்ன்றதை மட்டும் பாருங்கள். இங்கே யாரும் காமராஜர் கிடையாது, யாரும் கக்கன் கிடையாது, யாரும் தேசிய தலைவரும் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்ய போகிறேன். இந்தியாவில் இருக்கிற ஈழத்தமிழர்கள், அதாவது அகதியாக ரொம்ப காலமாக இங்கே இருக்கிறவங்க, அவங்க பிள்ளைங்க இங்கே பிறந்து அவங்க படித்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். என்னன்னா, அவங்களுக்கு இந்த நாட்டில் குடியுரிமை வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொடர்பு எண் 94 48 61 55 6 9448061555. ஏன்னா 1980 காலகட்டத்தில் வந்தவங்க, 90 காலகட்டத்தில் வந்தவங்க, அதுக்கு பிறகு வந்தவங்க நிறைய பேர் முகாமில் இருக்கிறாங்க, சில பேர் வெளியிலையும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்தவங்களுடைய பிள்ளைங்கள், இங்கே பிறந்த பிள்ளைகள் இங்கே படிக்கிறாங்க, ஒரு நிலைமைக்கு வந்துக்கிறாங்க, ஏதோ ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் குடியுரிமை வழங்கப்படலைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது தொடர்பாக சில விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கும் அந்த குடியுரிமை பெறுவதற்கான வழியை வகுக்கிறதுக்கான ஒரு சில கலந்தாய்வு கூட்டம்லாம் நான் செய்திருக்கிறேன். இதில் பெரிய அளவில் பல பேர் சந்தித்து பேசியிருக்கிறேன். அதற்கான ஒரு முயற்சியை இப்போ நாங்கள் எடுக்கிறோம். எனக்கு தேவை, இங்கே பிறந்து படித்து வளர்ந்து ஒரு 18 வயசு கடந்து தனியார்லேயோ எங்கேயோ வேலை செய்து சுய தொழில் செய்கிற இளைஞர்கள் எனக்கு தேவை. அதில் யாராவது ஒருத்தர் என்னை தொடர்பு கொண்டால் கூட இதற்கான வழியை வகுக்கணுன்ற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறேன். இதற்கான வழியை நாங்கள் சொல்லுவோம், இதற்கான முயற்சி எடுத்திருக்கிறோம். இந்த முயற்சி கண்டிப்பாக ஈடறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி தயவு செய்து ஈழத்தில் இருக்கிற, புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற, தலைவரை நேசிக்கிற, தமிழத்தை நேசிக்கிற தம்பிமார்களுக்கு ஒரு வேண்டுகோள். தமிழ்நாட்டு அரசியலையோ இந்திய அரசியலையோ விமர்சி உங்களுக்கு ஒன்றும் வரப்போறதில்லை, அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தமிழ் ஈழத்துக்காகவும் தேசிய தலைவர் எந்த தொலைநோக்கு சிந்தனையோடு பயணித்தாரோ அந்த பயணத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணுன்றதான் என்னுடைய வேண்டுகோள். இன்னைக்கு 15 ஆண்டுகள் ஆச்சு இனப்படுகொலை நடந்து. சர்வதேச நீதிமன்றத்தில் அவர்களுக்கான தண்டனையை இன்னும் பெற்றுத்தரலை. புலம்பெயர் தேசத்தில் 54 நாட்டில் இருக்கிற ஈழத்தமிழர்கள், முக்கியமானவர்கள் எல்லாரையும் எனக்கு தெரியும். அவங்க உண்மையாக இந்த இனப்படுகொலைக்கு நியாயம் வேண்டி போராடிங்கிறாங்க, போராட்ட களத்தில் நிற்கிறாங்க. அவங்க ஐநா சபையில் எத்தனை முறை போகிறாங்க, எத்தனை முறை பங்கெடுக்கிறாங்க, அதற்கான என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டி சில அறவேக்காடுங்க, நான் தான் தேசிய தலைவர், நான் தான் தமிழன்னு வெறும் மார்த்தட்டிக்குன்னு தமிழ்நாட்டு அரசியலை விமர்சிக்கிறதும், தேவையில்லாத தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ளே நானும் வீராப்பு காட்டுறேன்னு முகநூலில் இந்த ஃபேஸ்புக்கிலலாம் வருது. கொஞ்ச காலமாக பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் வேண்டுகோள் வைக்கிறேன், தயவு செய்து இதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாமல், இதில் நீங்கள் தலையிடாமல், இதில் உங்கள் கவனம் செலுத்தாமல் தமிழீழத்திற்கான ஒரு நியாயத்தையும், தமிழீழத்திற்காக என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அந்த இனப்படுகொலைக்கு நியாயத்தை பெற்றுத் தருவதற்கும் நீதியை பெற்றுத் தருவதற்கும் நீங்கள் பயணிக்கணும் ஒழிய அதை விட்டுட்டு தமிழ்நாட்டு அரசியலில் விமர்சிக்கிறது, பேசுறது, உங்கள் நேரத்தை வீணாக்குறதெல்லாம் தவறுன்றதை நான் இங்கே சுட்டி காட்டுறேன். நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். நிறைய பேர் இருக்கிறாங்க, ஈழத்துலேயும் இருக்கிறாங்க, லண்டன்லேயும் இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் முக்கியமாக தேவையில்லாத அரசியல் களத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்குறாங்க. அவங்களுடைய கவனங்கள் சிதறடிக்கப்படுது.
இந்த மாதிரி அரசியலில் பங்கெடுக்கிற ஈழத்தமிழர்களை நான் பார்க்கும்போது அவங்க மேலே பரிதாபப்படுறேன். ஏன்னா அவங்களுடைய இலக்கு தமிழீழமோ தமிழ் இனமோ இந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி தரணுன்ற நோக்கமும் எண்ணமும் கிடையாது. அவங்க ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஒரு பதிவு போடணும், ஒரு யூடியூப்ல ஏதோ பேசணும், இதை ஒரு 100 பேர் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. அந்த இனப்படுகொலை நடந்து 15 ஆண்டுகள் முடிந்தும் சில பேர் செய்கிற நியாயமான வேலைகளுக்கு உதவியா இருக்கும். அவங்க கூட ஒற்றுமையா பயணிங்க, அவங்களுக்கான உதவியை செய்து கொடுங்கன்றதான் என்னுடைய வேண்டுகோள். அதை விட்டுட்டு நான் தான் வீரன், நான் தான் சூரன், நான் இதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு வாயில மட்டும் வடை சூடுறத நிப்பாட்டிக்கணுன்றத இந்த வேண்டுகோளா வைக்கிறேன். ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும். இவங்க எத்தனை பேர் இப்ப பேசுறாங்களோ அவங்களுக்கு முன்னால இருந்து நான் தேசிய தலைவர் வழியில தமிழத்துக்கு ஒரு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும், தமிழ விடுதலை பெறணுன்றத நாங்க உன்னிப்பா இருக்கோம். நான் கர்நாடக மாநிலத்துல பிறந்தாலும் இதுல உன்னிப்பா கவனத்தோட நாங்க பயணிக்கிறோம். அதை விட்டுட்டு தேவையில்லாம பெரியாரை பத்தி பேசுறது, தமிழ் தேசியன்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்து பேசுறது, இதுல யாரு போலி யாரு நல்லவர்கள் என்றது எனக்கு எல்லாமே தெரியும். ஒரு புரிதல் வேணும். சமகாலத்துல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னால என்ன நடந்துட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டுலன்றத புரிஞ்சுக்கினவனுக்கு இது எல்லாமே தெரியும். புரியாத இன்னைக்கு இருக்கிற அறவேக்காட்டுங்களுக்கெல்லாம் இது ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா பெரியார் என்ன செய்தாரு, எதுக்காக செய்தாரு, எந்த களத்துல நின்னாரு, அதை பத்தி பேசி இருக்கிறவங்க எத்தனை தலைவர்கள்ன்றது உலகத்துக்கே தெரியும். பெரியாரை பற்றி பேசாத தலைவர்களே கிடையாது தமிழ்நாட்டுல. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஈழத்திலையும் தேசிய தலைவர் அவர்களுக்கும் தெரியும் நல்லா பெரியாருடைய செயல்பாடுகள் என்ன, அவர் எதை முன்னெடுத்தாரு என்னன்றத. தேசிய தலைவர் ஈழத்துல சரியான வழியில பயணிச்சார், சரியான பாதையில பயணிச்சார். முக்கியமா தமிழ்நாட்டு அரசியலையும் இந்திய அரசியலையும் அவர் தலையிடவே இல்லை. இந்த உண்மையை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன தேவை, இப்போ எது அவசியம், எதை செய்தா தமிழ் இனத்துக்கு நன்மை கிடைக்கும், தமிழ் ஈழத்துக்கு நன்மை கிடைக்கும்ன்றதை மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு வேறெல்லாம் குழப்பிக்கினு வேற பதிவெல்லாம் போடுறது அது சரியில்லை. நான் ஒரு வேண்டுகோளை தான் வச்சிருக்கிறேன். நீங்க எப்படி எடுத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த பதிவிட்டேன், இதை எல்லாருக்கும் பகிருங்க, எல்லாருக்கும் போய் சேரட்டும். இந்தியாவில் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வாங்கி தரணுன்றதுல நான் உறுதியா இருக்கிறேன். அதுக்காக என் கூட பயணிக்கிறவங்களும் உறுதியா இருக்கிறாங்க. இதுக்காக உதவி செய்யறதுக்கு ஒரு குழுவே இருக்கு என் கூட. அந்த இதை நான் உறுதியா எடுப்பேன். நான் தேசிய தலைவர் வழியில ஆக்கப்பூர்வமான வேலையை மட்டும் நான் செய்வேன். அதை விடுத்து வேற தேவையில்லாத வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அதெல்லாம் செய்து முடிச்சு கடந்து வந்தாச்சு. இப்ப என்ன செய்யணும், யார் நல்லவன் யார் கெட்டவன், யார் எதுக்காக பேசுறான், யார் எதுக்காக நம்மளை பயன்படுத்தின்னு இருக்கிறான், தேசிய தலைவர் படத்தை எதுக்காக பயன்படுத்துறான், எல்லாமே தெளிவா தெரிஞ்சு போச்சு. இங்க யாரும் காமராஜர் கிடையாது, யாரும் கக்கன் கிடையாது, யாரும் தேசிய தலைவரும் கிடையாது. இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கினீங்கன்னா நம் இனத்துக்கு நன்மை, நம்ம ஈழத்துக்கு நன்மை என்றதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.